வணக்கம் எஜமா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. கல்யாணம் ஆயிடுச்சு எஜமா, நாங்க மாமியார் வீட்டுக்கு போறோம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க எஜமா, வாழ்த்தி அனுப்பி வைங்க. ரொம்ப நன்றிம்மா. போயிட்டு வரோம் எஜமா. இப்படி காட்டு வழியா எங்கடி போறடி நாகமணி? மாமியார் வீட்டுக்கு போறேன். உங்ககிட்ட கூட வாழ்த்து வாங்கிட்டு தானே வந்தேன். என்கிட்ட வந்து வாழ்த்து வாங்கினியே தவிர எனக்கு எதுவும் கொடுக்காம போறியடி. இப்படி ஒரு அழகிய வச்சு நீ என்னடா பண்ண போற? வெத்தலையில இருக்கிற காம்பு மாதிரி தேவையில்லாம நின்னுகிட்டு இருக்க. இந்த மாதிரி ஒரு வெத்தலையை ருசிக்கணும்னா அது நான் மட்டும் தான்டா. அப்பதான் அது கச்சிதமா இருக்கும். என்ன சொல்றடி என் நாகமணி? ஏய் எஜமா, என் பொண்டாட்டிய தொட்டனா உன்னை கொன்னுடுவேன். என்ன கொல்லுவன்? நீ செத்து போயிட்டியடா. என் வாழ்க்கை இப்படி நாசம் பண்ணிட்டான் அந்த எஜமா. எஜமா காமத்துக்கு பலியாகும் இங்க எந்த பொண்ணும் கிடையாது தம்பி. எல்லாரும் பலியானவங்க தான். இந்த ருத்ரங்கிய தவிர எங்க வாழ்க்கைலாம் இவ்வளவுதான். நாங்க இருந்தாலும் ஒண்ணுதான், செத்தாலும் ஒண்ணுதான். நீங்க நல்லா வாழணும். எங்கேயாவது போய் நல்லா வாழுங்க. எங்க விதியை எப்படியாவது நாங்க பாத்துக்கிறோம். எங்க விதியை நாங்க பாத்துக்கிறோம். என்னங்கடி தவளைய தின்ன பாம்பு மாதிரி நிக்கிறீங்க? எங்கடி என் அடிமை தம்பி? அவனை இழுத்துட்டு வந்து ருத்ரங்கே எனக்கு பரிசா கொடுப்பீங்கன்னு நினைச்சேன். என்ன பொழப்பு எஜமா இது? இவ்ளோ நாள் பைத்தியக்காரங்களா இருந்துட்டோம். இன்னைக்கு ஒரு நாள் தைரியமா இருந்தா போதும். ருத்ரங்கி ஊருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல எஜமா. ஆனா எங்க ருத்ரங்கிய மட்டும் உனக்கு பலி கொடுக்க மாட்டோம். பலி கொடுக்க மாட்டோம். பலி கொடுக்க மாட்டோம். உனக்கு பலி கொடுக்க மாட்டோம். பலி கொடுக்க மாட்டோம். எங்க ருத்ரங்கிய பலி கொடுக்க மாட்டோம். bloody idiots. ஏய் கணக்க எஜமா, இப்போ முதல் முறையா ருத்ரங்கில சொந்த எஜமானுக்கு எதிரா திரும்பி இருக்காங்க. இப்ப இவங்களை ஏதாவது செஞ்சாகணும். என்ன செய்யலாம்னு சொல்லுங்க எஜமா. இவங்களை கண்ட துண்டமா வெட்டணும். வெட்டி அதிக ரத்தத்தை பார்க்கணும். ருத்ரங்கே எப்படியாச்சும் எனக்கு சொந்தமாக்கிக்கணும். மாமா, நம்ம இப்ப எங்க தான் போறோம்? எங்கேயாவது தூரமா போய் நாம வாழலாம். போக வேண்டியது தூரம் இல்ல மாமா, நம்ம ஊரு ருத்ரங்கிக்கு. எப்படியாவது எஜமா நம்மள கண்டுபிடிச்சு கொன்னுடுவான் தங்கம். நாம இப்ப போகலனா நம்ம ருத்ரங்கியில இருக்கிற மக்கள் சாவாங்க. அத்தனை பேரோட ரத்த ஆறுல நாம நடந்து போய் நல்லா வாழ்ந்துட முடியுமா? நிறுத்துங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையாடா? அந்த மல்லேஷும் ருத்ரங்கி எங்க இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இவ்வளவு கஷ்டம் இருக்காதுல்ல. அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லாத வரைக்கும் உங்க எல்லாரும் எலுமையும் நொறுக்க சொல்லியிருக்காரு. சொல்றீங்களா சாகுறீங்களா? உங்க இஷ்டம். எங்க உயிரே எடுத்தாலும் சரி, மல்லேஷ் ருத்ரங்கி எங்க இருக்காங்கன்னு சொல்ல மாட்டோம். உயிரை வாங்கினா கூட சொல்ல மாட்டாங்களா? வேற எதடா வாங்குறதே? மானத்தை வாங்கிடலாம் கணக்கு புள்ள. கடவுளே, இந்த கன்றாவில நான் பாக்குறதுக்கே விரும்பலப்பா. ஏய் கணக்கு,
இதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல, என்ன விட்டுருப்பா. உன் எஜமான் கிட்ட போய் சொல்லு, இனி இந்த ருத்ரங்கி எங்களோடது. இனிமே அவன் நினைக்கிறது எதுவும் இங்க நடக்காது. அவன் இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுறதுக்கு இந்த பூமி ஒண்ணு அவன் அப்பா விட்டு சொத்து இல்ல. இனி இந்த ருத்ரங்கி யார் கட்டுப்பாட்டிலையும் இயங்காது. நாம எல்லாரும் எப்படி பிறந்தோமோ அப்படிதான் அவனும் பிறந்தான். அவன் விளையாடுறதுக்கு நாங்க ஒண்ணும் பொம்மைங்க இல்ல. போய் சொல்லு உன் எஜமான் கிட்ட. மீறி எங்க கிட்ட வாலாட்டினா வாழ ஒட்ட நறுக்கிடுவேன். ஏ மீராபாய், இன்னொரு நல்ல எலும்ப போடு. என்னடா ஆச்சு? நான் சொல்றதுக்கு என்னத்த இருக்கு, அதான் நீங்களே எல்லாத்தையும் பாக்குறீங்களே. நீ பெரிய எலும்பா போடுடே. நீ சொல்லியா கணக்கு? வந்தவ எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிட்டேன் ஏச்சம்மா. ஆனா இங்க என்னடானா நீங்க மூக்கு முட்டை நல்ல எலும்பு உறிஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பணம் வேணும். நல்ல எலும்பு துண்டா போடாண்டி. நீ சாப்பிட்றியாடா? அப்படி ஒரு பாக்கியம் தான் எனக்கு இல்லையே ஏஜமா. போடா, நீ எல்லாம் எதுக்குடா பிறந்து தொலைச்ச? ஆமா கணக்கு, வேற என்ன சொன்னா அவன்? அது எல்லாத்தையும் என்னோட வாயால சொல்ல முடியாது. என்ன சொன்னான்டா? டேய், இந்த ருத்ரங்கி ஊர் என்ன உங்க அம்மாவுக்கா பிறந்துச்சு? உங்க ஐயா கூட இருந்து பெத்தாளா அப்படின்னு கேக்குறான். வேற என்ன சொன்னான் கணக்கு? எல்லா அம்மா பெத்த மாதிரி தானே உங்க அம்மா உன்னை பெத்தா. உன்னை மட்டும் என்ன வானத்துல இருந்து உங்க அம்மா பெத்து தூக்கிட்டு வந்தாளா அப்படின்னு நான் சொல்ல அந்த மல்லே சொன்னான். என்ன மன்னிச்சிருங்க, இதுல ஏன் தப்பு இல்ல. உங்க பாவக்கணுக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சுங்க. இப்போ அதை நிறுத்துங்க. நான் இதை வச்சுக்கிறதுக்கு நீங்க உயிரோட இருக்கணும்ல. பாவக்கணக்கு அதிகமாயிடுச்சா? இவ பொட்டு வச்சுக்க நான் உயிரோட இருக்கணுமா? பாவமா? நான் நில்லுன்னு சொன்னா நிக்குண்டி அந்த பாவம். நான் நடன்னு சொன்னா நடக்குண்டி புண்ணியம். வேற என்னென்ன சொன்ன அந்த மல்லேஷ்? இன்னும் அசிங்கமா சொன்னா ஏஜமா. எனக்கு தெரிஞ்சு இந்த போர்ல அவன் தான் ஜெயிப்பானு எனக்கு தோணுது. ஆடு புலி ஆட்டம் தெரியும்லடா உனக்கு? அந்த ஆட்டத்துல ஆடு ஜெயிக்குமா இல்ல புலி ஜெயிக்குமா? ஆடு எப்படி ஜெயிக்கும் ஏஜமா? புலி தானே ஜெயிக்கும். அப்புறம் இந்த விளையாட்டுல மட்டும் எப்படா பீம்ராவ் தோப்பான்? பீம்ராவ் தானே ஜெயிப்பான். ஆட்டத்துல புலி பலசாலி தான், ஆனா இங்க ஆடும் பலசாலியா இருக்கே ஏஜமா. அவன் பலசாலியா இருக்கலாம், ஆனா நான் பகவான்டா. ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு என்னடா தேவை? என்னத்த தேவைப்படுற போது? திங்க சோறு, இடம், துணி. மனுஷன் வாழ்றதுக்கு என்னடா தேவை? சோறு முக்கியம் ஏஜமா. அந்த சோறு எப்படிடா கிடைக்கும்? பூமியை உழுது வேலை செஞ்சா பயிர் கிடைக்கும் ஏஜமா. பூமியை உழுது பயிரை அறுவடை செய்யணும்னா அந்த பயிர் வளர என்ன தேவை? ஆத்துல தண்ணி வேணும். அந்த தண்ணியை தடுத்தா என்னடா ஆகும்? என்ன மன்னிச்சிருங்க, நீங்க சொல்றது எனக்கு புரியல. பீம்ராவ் தேஷ்முக்கு சொந்தமான ஆறு அவங்களுக்கு அப்பா விட்டு சொத்தாடா? இல்ல ஏஜமா. The lake belongs to Bhimrao Deshmukh. ஏஜமா, இனி ருத்ரங்கி ஜனங்க மூத்திரத்தை குடிச்சுதா வாழணும். தானமா கொடுத்தது எப்படி திரும்ப வாங்குறது ஏஜமா? மனுஷனுக்கு உயிரை கொடுக்கறதும் கடவுள் தான், எடுக்கிறதும் கடவுள் தான். I'm nothing but God. யோ கணக்கு புள்ள, ஆத்து தண்ணியை விடாம ஏன் தடுக்கிறீங்க? அவருக்கு ஏதோ தேவைப்படுது, அதை நீங்க கொடுக்க மாட்டீங்க. நீங்க கொடுத்தா அவர் விட்டுற போறாரு. கிளம்புங்க, போய் ஆக வேண்டியதை பாருங்க. இன்னிலிருந்து பீம்ராவ்ல இருந்து வர தண்ணி ருத்ரங்கிக்கு வரக்கூடாதுன்னு தடை போட்டிருக்காங்க. அப்படி பண்ணா பயிருங்க எப்படி விளையும்? ஆடு மாடுங்களை எப்படி வளர்க்கறது? நாம எப்படியா இங்க வாழ முடியும்? மூத்திரத்தை குடிச்சு வாழ சொல்றான். இப்படியே போனா நம்ம நிலைமை என்னதாகிறது? அண்ணா, இது வெயில் காலம், கொஞ்சம் கூட தண்ணி கிடைக்காது. பயிர்லாம் வாடிடும், மாடு சாகும், கடைசியில நம்ம எல்லாரும் செத்துருவோம். அட, கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமே. எவ்வளவு பொறுமையா இருந்தாலும் நடக்க போறது எதுவும் மாற போறது இல்ல. கண்ணீரை குடிச்சு வாழ்ந்துக்கலாம்டா. பேசுறதுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனா இங்க வாழ முடியாது. இந்த எஜமா நம்ம ருத்ரங்கியை வச்சு நல்ல திட்டம் போட்டிருக்கோம். விடக்கூடாது மலேஷன்னு.
கொஞ்சமா தண்ணிய குடிப்பா. நாளைக்கு உயிர் வாழறதுக்கு வேணும்ல. என்ன மன்னிச்சிரு கண்ணா. இதெல்லாம் தேவையாடா உங்களுக்கு? பயிர் காஞ்சி போச்சு, மாடு செத்து போச்சு, தொண்டை காஞ்சி போச்சு, நீங்களும் காஞ்சி போயிட்டீங்க. 6 வேணும் தானே? அதுக்காக 6 அளவுக்கு பிரச்சனையுமா வேணும்? ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் நீங்க ருத்ரங்க எஜமானுகிட்ட அனுப்பி வச்சீங்கன்னா 6 உங்க பக்கம் வந்துடும். என்னடா சொன்ன? இது என் வார்த்தை கிடையாது, எங்க எஜமான் சொன்ன வார்த்தை. ஏப்பா மல்லேஷ், நீ அந்த மாதிரி பார்க்காத, எனக்கு பயமா இருக்கு. கணக்கு அவங்கிட்ட போய் சொல்லு. பொறப்புல வேணா ஏழைங்களா இருக்கலாம், அதுக்காக நியாயம் தவற மாட்டோம். தேவைப்பட்டா உயிரை விடுவோம், மானத்தை விட மாட்டோம். போய் சொல்ல அவங்கிட்ட. இதுல எனக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? பயிர் தான் காஞ்சு போயிடுச்சு, இன்னுமா நீங்களா காய போறீங்க? வரேன், போயிட்டு வரேன், சந்தோஷமா இருங்க. அவங்க என்னடா சொன்னாங்க? நான் சொன்னதுக்கு சம்மதிச்சிட்டாங்களா? பயிர் செத்து போய் அவனுங்களுக்கு ரோஷம் போகல, மீசிய முறுக்கிட்டு நிக்கிறானுங்க, தொடைய தட்டுறானுங்க, நீதி நேர்மன்னு நியாயம் பேசுறானுங்க. நிஜமாவா? அவனுங்களுக்கு அவ்வளவு திமிரலா இருக்க கூடாது. இப்ப இருக்கா? சரி, கொஞ்ச நாள் போச்சுன்னா அவங்க பொழப்பு காஞ்சு போயிடும். அப்ப இறங்கி வருவானுங்க பாரு, பீம்ராவ் காலை தேடி. பாருடா, பொறுத்திருந்து பாரு.